ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம மெயினால் கஷ்டப்பட்டு இவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு அப்படியே பார்பி டால் மாதிரி ரெடியாகி வந்தா இவங்க கடைசியில் பொசுக்குன்னு சிரிச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போங்க கம்பிமா தப்பு, நான் இப்படி எதிர்பார்க்கல. என் கம்பிமா தப்பு வந்து இவ்வளோ மோசமான நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது. கதறாத காலில் விழுந்தெல்லாம் அழுகுறேன்னு தெரியுது. சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சேரனோட ரியாக்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இருங்க நான் போய் அத்தைக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகுது. போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சக்தியோட அம்மா இருக்காங்களே, அவங்க கால் பண்ணி செல்வி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அக்காவோட லைஃப் பாதிக்கிற மாதிரி நீ எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்றாங்க. அட்வைஸ் பண்ணலாம், ஓகே, நீ சேஃப்டியா இருன்னு முதல்ல அட்வைஸ் பண்ணுங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு அக்காவோட லைஃப் ஆட்டுக்குட்டி லைஃப்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி வைக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க எந்த விஷயத்தையும் சொல்லாம அமைதியா விட்டுட்டாங்க. நீ இவ்வளோ நாள் சீண்டிகிட்டே இருந்தா நான் அமைதியாவே இருப்பேனாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி என்ன பண்றாங்கன்னா, என் காதலை உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என் காதலை ப்ரூவ் பண்ணுற எந்த மிளகாத்தூள் சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. இதான் ரிவெஞ்சோ இருக்கலாம். இவங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்போலாம் பழி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து சரி நாட்டை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சாப்பிட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் செல்வி வந்து டார்ச்சர் இதுக்கு மேலே தாங்க முடியலன்னு போயிட்டு தென்னரசை பலார்னு ஓங்கி ஒரு அறவுட குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்டது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ இழுத்துட்டு போய் வெளியே போடுறா அப்படின்னு சொல்லிட்டாரு சிக்கல் சௌபதி. நீ பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருந்தா நான் ஏன்டா அந்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா உங்கள் பையன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான், கண்டமேனிக்கு தோடுறான் அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க என்ன ரியாக்ஷன் இருக்காங்களா, ஏண்டி அவனுக்கு பொண்டாட்டியே இல்லை சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல உங்கள் பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருக்கீங்களான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் இப்படிலாம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.